நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். 20-2-2023 முதல் 26-2-2023 வரை உண்டான வாரத்திற்கு நம்ம இப்போது பலன் பார்க்க வந்திருக்கோம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் புத பகவான் எப்படி இருக்கார், இதை தவிர சந்திர பகவான், அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் எப்படி இருக்கார் அப்படின்றத பார்ப்போம். இப்போத்தைய கோல்சாரம், அதாவது 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரலும் பிப்ரவரி மாதம் 2023 உண்டான கோல்சாரம் என்ன அப்படின்றத இப்போ முதல்ல பார்ப்போம். இந்த கோல்சாரம் பார்த்தீர்களேனா காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் மேஷ ராசியில் ராகு பகவான், ரிஷபராசியில் செவ்வாய் பகவான், சப்தமமாகிய துலாத்தில் கேது பகவான், இதற்கு பிறகு மகரத்தில் சனி பகவான் இருக்கார். ஒரு 2 நாளில், அதாவது 21ஆம் தேதியே புத பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போயிடுறார். அப்போ கும்பத்தில் பார்த்தீர்களேனா சூரிய பகவானும் புத பகவானும் கும்பத்தில் இருக்கார். இதை தவிர குரு பகவானும் சுக்கிர பகவானும் மீனத்தில் இருந்து இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய காலங்களாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அவிட்டம் 3ஆம் பாதம், அதாவது கும்பராசியிலிருந்து அவர் கிருத்திகை 3ஆம் பாதம் வரலும் போகிறார், அதாவது ரிஷபராசி வரலும் போகிறார். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குது, இந்த சந்திராஷ்டமத்தினால் என்னென்ன கஷ்டங்கள் வரும், என்னென்ன எப்படி அதை எதிர்கொள்ளணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தீர்களேனா இந்த வாரம் இந்த 20ஆம் தேதி அமாவாசை. இந்த அமாவாசை, பௌர்ணமி, இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படின்றது ஒரு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே உங்களுக்கு போன வாரம் சொல்லியிருப்போம். அதாவது மகா சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள், அதாவது மேல்மலையனூரில் ஒரு மிகப்பெரிய விசேஷமாக கொண்டாடப்படும் மயான கொள்ளை அப்படின்றது 19ஆம் தேதி ராத்திரி வரும். அதாவது 20ஆம் தேதி அமாவாசைன்னா 20ஆம் தேதிக்கு முதல் நாள் ராத்திரி வரும். 13ஆம் தேதி திரையோதசி, அதாவது பிரதோஷம் அப்படின்னு சொல்லி வணங்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த பிரதோஷத்தில், அதாவது சிவராத்திரின்னு சொல்லுவாங்க, இந்த பிரதோஷத்திற்கு அடுத்த நாள் ராத்திரி அதாவது சதுர்தசி வரும். இந்த சதுர்தசி மயான கொள்ளை அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ மயான கொள்ளை அப்படின்றது இந்த மலையனூரில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு 20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. என்ன அப்படின்னா சிவபெருமானுக்கு பிரம்மாவினுடைய 5வது தலையை துண்டித்ததன் மூலியமாக அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சது. அது கபாலமாக கையில் ஒட்டின்றது. இதன் மூலியமாக அவர் அந்த கபாலத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடமாக பிட்சை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்றது வரலாறு. இந்த மேல்மலையனூர் மயான கொள்ளையின் பொழுதுதான் அவருக்கு இந்த கபாலம் கையில் ஒட்டின்றது போச்சு அப்படின்றது சொல்லக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரசித்தம். மயான கொள்ளைன்றது அதனால் மிக பிரசித்தம். அதனால் இதுலேருந்து என்ன அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் பார்த்தீர்களேனா தோஷங்கள், பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது மிகவும் கொடிய தோஷம். அது சிவபெருமானுக்கே ஏற்பட்ட ஒரு விஷயம். அந்த சிவபெருமானுக்கு ஏற்பட்ட விஷயத்திலிருந்து அவர் தன்னைத்தானே வெளியில் கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட சில விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த பிரம்மஹத்தி தோஷத்தின் பொழுது கண்டிப்பாக அந்த இது மேல்மலையனூர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதும், அதாவது என் ஜோதிஷ பிரகாரம் 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டிருந்ததுன்னா இந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதும் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் அவர்கள் விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. நார்மலாகவே பார்த்தீர்களேனால் இந்த மேல்மலையனூர் இதுக்கு டிவோட்டீஸ்லாம் பார்த்தீங்களேனால் அந்த சிவராத்திரியிலிருந்து 13 நாட்கள் அவங்க விரதம் இருப்பாங்க. அதாவது காப்பு கட்டுறது எல்லா விஷயத்துக்கும் அவங்க விரதம் இருந்து அவங்க இது பண்ணுவாங்க. இந்த வாரம் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த அமாவாசை வர்றதுனாலையும் அதற்கு முன்னால், அதாவது 19ஆம் தேதி ராத்திரியே இந்த மயான கொள்ளை நடக்கிறது இந்த வாரம். இது ஒரு மிகவும் விசேஷமான காலம் அப்படின்றதையும் சொல்கிறோம். இதை தவிர நம்ம ஒரு ராசிக்கும்
எந்தெந்த பலன்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். மிதுன ராசி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட ராசியானது 9 பாதங்களை கொண்ட ராசி. உங்களுடைய ராசிக்கு ராசியின் அதிபதி வந்து இப்போ வந்து 8ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு வந்து சனி பகவானும் 8ஆம் இடத்துல, குரு பகவானும் 10ஆம் இடத்துல, ராசிநாதனும் 8ஆம் இருக்கிறதுனால மனசுக்குள்ளே கொஞ்சம் பயம் வந்து அதிகமாக இருக்கும். கவலைப்படாதீங்க. மறைந்த புதன் வந்து நிறைந்த கல்வியை கொடுக்கும். அதனால் வந்து ரொம்ப திங்க் பண்ணுவீங்க. ஆனால் வந்து சனி பகவானோட சேர்ந்த புத பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் வந்து அதிகமாக இருக்கும். எங்கேயாவது நம்ம விழுந்துருவோமோ, நம்மளுடைய ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். கவலைப்படாதீங்க. 21ஆம் தேதி அன்னைக்கு அவர் வந்து தன்னுடைய மிக நெருங்கிய மிக நட்பு நண்பரான சூரிய பகவானோட சேர்ந்து 21ஆம் தேதி கும்பத்துக்கே போயிடுறார். அது வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம். இந்த இடம் ராசியினுடைய 9ஆம் இடம் நல்லபடியாக வலுப்படுறதுனால உங்களுடைய தந்தையின் மூலியமாகவும் முன்னோர்கள் மூலியமாகவும் உங்களுடைய பெரியவர்கள் மூலியமாக உங்களுக்கு நிச்சயமாக பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுடைய முயற்சி நிச்சயமாக மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் வந்து கவிஞர்கள், கலைஞர்கள், அது தவிர வந்து இந்த கீழ்த்தட்டு லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸு, சினிமோட்டோகிராஃபர்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தீர்களேயானால் உங்களோட இந்த அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து அவர் வந்து 12ஆம் இடம் வரலும் போகிறார். 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுதே வந்து புத பகவான் உங்களுடைய ராசிநாதனும் சேர்ந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் சூரியன், சந்திரன், புதன் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. அமாவாசை யோகமாக இருந்தாலும் புத பகவான் சூரியனுக்கு மித்திரன் அப்படின்றதுனால ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். தந்தையின் மூலியமாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி வரும். வெளியூர் வெளிமாநிலத்தின் மூலியமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்புக்கு வெளிநாடு போக வேண்டி பார்த்து கொண்டிருந்தீர்களே கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும். ஏன்னா ராசியின் அதிபதி 9ஆம் இடத்துலேயே இருக்கார். சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய அஷ்டமத்து சனியும் 10ஆம் இடத்து குரும் இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் எல்லாமே நல்லபடியாக விலகக்கூடிய காலகட்டம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த வாரத்தில் பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்து சந்திர பகவான் வரார். ஏற்கனவே சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுது சுக்கிர பகவானும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால தனித்த குருவாக இல்லாமல் இப்பொழுது சுக்கிர பகவானும் உச்சநிலையை அடைந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து தனித்த குருவாக இருந்ததுனால செய்கிற தொழிலில் பயங்கர முடக்கம் இருந்திருக்கும். எந்த தொழில் எடுத்தாலும் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீர்களேனா சுக்கிர பகவான் வந்து அங்கே இருந்து உங்களுக்கு வந்து உச்சத்தில் இருக்கிறதுனால அவரே உங்களுக்கு 5-12ஆம் அதிபதி. அவர் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் பொருள் வரவையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். இதை தவிர உங்களுடைய தனஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் வந்து தனக்காரகனும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் வந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய, பணம் கொட்டக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போது. இந்த வாரத்தில் பார்த்தீர்களானால் அதுவும் வந்து 21ஆம் தேதி சாயந்தரம் 6 மணியிலிருந்து 24ஆம் தேதி காலை 8 மணி வரலும் வந்து கண்டிப்பாக திடீர் பண யோகம் உங்களுக்கு தொழில் மூலியமாக திடீர் புதுசாக ஆர்டர் வர்றதுக்கு சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. கண்டிப்பாக உங்களுக்கு புதிய ஆர்டர், புதிய வகையில் பணங்கள் வரக்கூடியது, ஷேர் மார்க்கெட்டில் திடீர் பண யோகம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். கவலைப்பட தேவையில்லை. இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து 24ஆம் தேதி காலை ஒரு 8 மணியிலிருந்து 26ஆம் தேதி வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து ராகு பகவானோட சேர்ந்து இருக்கிற காலகட்டம் வந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு, வெளி சமூகத்தினர் மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையப்போகுது. கவலைப்படாதீங்க. அவர்களுடைய ஹெல்ப் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதற்கு பிறகு பார்த்தீர்களானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 11ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு செலவுகள் வரும். அதாவது அதுவும் வந்து தேவையில்லாத அசுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானையும் ஆஞ்சநேயர் பெருமானையும் சென்று வழிபட்டு வருவதன் மூலியமாகவும் சனி பகவானுக்கு முடவன் கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால முடவனுக்கு வந்து இந்த செருப்பு இல்லைன்னா வந்து இரும்பு தானம் ஏதாவது செய்கிறது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறேன்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.